இப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க அது ரொம்ப முக்கியம். அது அவங்கள பாதிக்காது. உங்கள் பாடி ஃபுல்லாக டார்க் ஆகிருமா. உங்கள் கேமரா வந்து சரியானதை உள்ளே பதிவு பண்ணணும். தப்பாக நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே பதிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே இங்கேயும் டேமேஜ் ஆகுது, உள்ளே பயங்கரமாக மால் ஃபங்க்ஷன் ஆகிரும். ஆகையால் கண்ணை குறித்து நான் ரொம்ப நல்லா பேசினேன். ஆகையால் உன் கண்ணில் உத்திரத்தை வச்சுக்கிட்டு உன் சகோதரன் கண்ணில் திரும்ப எடுக்க அப்படின்னா மற்றவங்களை குறை கண்டுபிடிக்கும் பார்வையோடு பார்ப்பது தான் உத்திரத்தை வச்சுட்டு பார்க்குறது. ஸோ அந்த பார்வை தான் நான் சொன்னேன். இந்த 2 பேரும் போய் பார்த்தாங்க, விசுவாச பார்வை பார்த்தாங்க, காணான எளிதாக சுதந்திரிக்கான்னு சொன்னாங்க. ஆனால் மற்ற 10 பேரோ அவிசுவாசமான கண்ணோட்டம். நான் சொல்லுங்களேங்க, நீங்கள் எல்லாத்தையும் விசுவாச நேர்மறையான பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் பார்க்கணும். கர்த்தர் சுகமாக்குவார், நடக்கும், ஆசீர்வாதம் ஆயிரும், தேறிடுவாங்க, நல்லா வந்துடுவாங்க. எப்படி பார்க்கணும்? இது முடியாது, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு சகோதரி போன வாரம் ஒருத்தங்க சாட்சி எழுதுகிறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு வியாதிப்பட்டு ரொம்ப டல்லாகி ரொம்ப நோஞ்சி போயிட்டாங்க, எலும்பு தோல் ஆகிட்டாங்க. அவங்க வர்றவங்களெல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் அவங்கள வந்து என்ன இப்படி ஆகிட்டீங்க இப்படி சொல்ல அவங்க வந்து ரொம்ப அப்படியே இதில் போயிட்டுருக்குறாங்க, ட்ரௌனிங், அப்படியே பள்ளத்தில் போயிட்டுருக்குறாங்க. கடைசி அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ரொம்ப நாளாக பார்க்காத என்னுடைய சகோதரி ஒருத்தங்க என்னை பார்க்க வராங்க. அவங்க தான் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகமாக என்னை தூக்கி விடுறவங்க. அவங்க என்னை பார்க்க வராங்க. அவங்க என்னையை பார்த்துக்கிட்டு என்ன இப்படி இருக்கேன்னு கேட்காம என்னை பார்த்து விசுவாசமாக பேசுனாங்கன்னா நான் சூசைட் பண்ண மாட்டேன். அவங்களும் என்னை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா நான் சூசைட் பண்ணி சொல்லி உட்காந்துக்கிறான். இந்த சகோதரி நல்ல எப்பொழுதும் ஃபெய்த் கன்ஃபெஷன் நல்ல விசுவாசம். இந்த சகோதரி போகிறாங்க, கேள்விப்பட்டுட்டு போகிறாங்க. போயிட்டு ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்து நேராக வீட்டில் போயிட்டு அவளை பார்த்தோன்னே இவங்களுக்கு முதல்ல கண் பார்த்தோன்னே எப்படி தெரியுது, எப்படி இருக்குது, அப்படியே ஒடுங்கி எலும்பு தோலுமாக இருக்கிறாங்க. எல்லாரும் போலதான் இவங்களுக்கும் கேட்கணும் என்ன வருது, வார்த்தை வருது. ஆனால் இவங்க அப்படி வந்தவங்க டக்குன்னு ஆண்டவர் சொன்னாராம், சுகமாயிருவேன், சூப்பர் ஆயிடுவேன்னு சொல்ல அப்படின்னா டக்குன்னு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சூப்பர் ஆயிடுவேன், இதை விட பயங்கரமான இதெல்லாம் ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த சகோதரி நினைச்சிச்சு, அந்த சூசைடு எண்ணம் மாறிடுச்சு. அந்த வார்த்தையே நல்ல கவனிங்க, வார்த்தை வந்து ஔஷதம். வார்த்தை என்னது? வேர்ட் இஸ் அ மெடிசன் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த வார்த்தையே 10 நாளில் அவங்க சுகமாயிட்டாங்க. கையை தட்டு, ஹல்லேலூயா. ஒருத்தர் நீங்கள் சொல்லி ஒருத்தர் நீங்கள் வாடி போகி நீங்கள் அழித்திடலாம், ஒருத்தரை சொல்லி நீங்கள் வாழ வச்சிடலாம். ஆகையால் விசுவாச வார்த்தை பேசுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு கண்ணோட்டம் அங்கே பார்க்கறதுக்கு நம்பிக்கையே அசாத்தியமாக இருந்தாலும் விசுவாச வார்த்தையை பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, ஃபெய்த்து கன்ஃபஸ் பண்ணுங்கள், கர்த்தர் செய்வார், மாற்றுவார். ஓகே, சரி. இப்போ இன்றைய செய்தியினுடைய இதுக்கு இப்போ தான் வர்றேன். நம்ம ஆத்துமாவை வாழ வைப்பது, சுகப்படுத்துவது, செழிக்க வைப்பது, அதற்கு தேவன் 3 உபகரணத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இன்றைக்கி நீங்கள் 3 ஹோம்ஒர்க் இது நீங்கள் செய்யணும். பொதுவாக செய்தியை கேட்டுக்கிட்டு நல்ல செய்தின்னு மார்க்கு போட்டு போயிடும். ஆனால் அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அதை என்ன செய்யணும் சொல்லுங்கள், வாயை திறந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ரைட். இப்போ நான் எங்கே ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். உங்கள் ஆத்துமா வந்து எப்படின்னா, டெய்லி நீங்கள் அதை பராமரிக்காட்டினா அது நோய் கொண்டு சீழ்பிடித்து மரிக்கும் தருவாய்க்கு போயிடும். டெய்லி கேர் பண்ணணும். ஒரு லாரியிலெல்லாம் அந்த பேட்டரி பக்கத்தில் எழுதியிருக்கும், முன்னால் என்ன எழுதியிருக்கும், தினமும் என்னை கவனி. நல்லா கவனிங்க. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் டெய்லி ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், டெய்லி அதை பராமரிக்கணும். நான் இதை வந்து எப்படி காட்சிப்படுத்துகிறேன்னா, தேவன் எனக்கு காமிச்சார். நல்லா கவனிங்க. தாவீது எழுதுங்க, சங்கீதம் 23 எடுங்க, சங்கீதம் 23 வாசிங்க. 2 மொழிபெயர்ப்புல படிக்க போகிறோம். இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஓகே, நீ பாருங்க, எப்படி உங்க ஆத்துமாவை இளைப்பாறுதலுக்கு நேராக நடத்துவது. டெய்லி உங்கள் ஆத்துமாவை எப்படி நீங்கள் இளைப்பாறுதலுக்கு நேரம் நடத்துவது. இங்கே தாவீது சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அப்படின்னு அவன் யாரு? ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, அவன் யாரு? ஆட்டுக்குட்டி. உங்கள் ஆத்துமா வந்து ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி, உங்கள் ஆத்துமா வந்து ஒரு கன்றுக்குட்டி மாதிரி, உங்கள் ஆத்துமா வந்து
ஒரு குதிரை குட்டி மாதிரி, உங்கள் ஆத்மா வந்து ஒரு கழுத குட்டி மாதிரி, உங்கள் ஆத்மா வந்து ஒரு பண்ணி வேண்டாம். நல்ல கவனிங்க. இந்த இந்த இப்போ என்னை என் கூட சேர்ந்து யோசிங்க. ஆடு வச்சிருக்கிற ஒரு ஃபேமிலி எனக்கு தெரியும். மதுரவாயில் ஒரு 10 மாடு வச்சுருக்கவங்களையும் நான் பார்ப்பேன். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு காலையில் ஜோம் பண்ண போனேன். ஜோம் பண்ண போனோன்னே அவர் வந்து அந்த மாடுக்கு ஒரு வேலையாள் போட்டுக்கிறார். நைட்டு ஃபுல்லாக அது சாணம் போட்டு அங்கேயே பாத்ரூம் பண்ணி அங்கே கிடக்கும். அங்கே சொதன்னு இருக்கும். அதுலேயே அதை பராமரிக்காமலோ அதை கழுவாமலோ அதை சுத்தப்படுத்தாமலோ விட்டாச்சுன்னா அதில் ஈக்கள் மொஞ்சி கடைசியில் அந்த மாடு வந்து நோய் கொண்டு செத்தே போயிடும். டெய்லி பராமரிக்க வேண்டிய மிருகங்கள் 2, ஆடும் மாடும். அப்போ காலையில் போனேன். அந்த வட இந்தியாவிலேருந்து ஒருத்தனை வேலைக்கு போட்டிருக்காரு. அவன் என்ன பண்ணால் கால் எழும்பி பக்கெட்டில் தண்ணி எடுத்து எல்லா சாணத்தையும் கழுவி எல்லா மாடையும் குளிப்பாட்டி அந்த இதில் ஊதுபத்தி வைக்கிறான். கொசு கடிக்கக்கூடாதான். எதுக்கு? கோதுமை எல்லாம் கொளுத்தி வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வைக்கலாம் அள்ளி போட்டு நல்ல கழனி நல்ல கஞ்சி தண்ணியெல்லாம் இது பண்ணி ஊற்றி அதை சாப்பிட வச்சு திரும்ப ஒரு 8 மணிக்கு மேலே கயிறை அவுத்துட்டு அங்கே வயக்காட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே மேய விடுறான். ஒரு நாளைக்கு 7 லிட்டர் ஒரு மாடு 7 லிட்டர் கறக்குது. ஒரு மாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து 700 ரூபா தருது. 10 மாடு எவ்வளோ ரூபா தரும்? 7000 ரூபா தரும். ஒரு மாதத்துக்கு ஒரு மாடு எவ்வளோ தருது? 21,000 ரூபா. 10 மாடு 2 லட்சத்து. ஐடியில் வேலை பார்த்தா எவ்வளோ சம்பளம்? ஏங்க, ஐடியில் வேலை பார்க்குறவன விட 10 மாடு வச்சுக்கோங்க. யார் பெரிய பணக்காரன்? உங்களுக்கு விவரம் தெரில. தாம்பரம் கிளம்பாக்கத்துலேருந்து போகிற வழி நெடுங்குண்டுன்னு ஒரு சபை இருக்குது. நெடுங்குத்தில் ஒரு சபை இருக்குது. அவர் வந்து 1000 மாடு வச்சுக்கிறாராம். கிராமத்தில் அதுக்குன்னே தோட்டம் வச்சு புல்லுகளை போட்டு அவர் சபையில் வரக்கூடிய காணிகளை எதிர்பார்க்க கிடையாது. கோடி கணக்கில் 1000 மாடுனா கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்துருங்க. கோடி கணக்கில் மாத வருமானம். யார்கிட்ட எதிர்பார்க்க கிடையாது. அவங்களுடைய சபையினுடைய பொருளாதாரம் பிஸ்னஸில் எங்கே போய்ட்டுருக்குது? ஃப்ளைட்டில் தான் போவார். அவர் வந்து ஆடி கார் வாங்கி இன்னொரு பாஸ்டருக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஜாகுவார் வாங்கி கிஃப்ட் கொடுக்குறாரு. பணம்னா பணம் அதில் கிடையாது. இந்த பால், வெண்ணெய், நெய், பால்கோவா, பசி நேரத்தில் இதெல்லாம் சொல்லி என் இதெல்லாம் வருது பாருங்கள். இதெல்லாம் பை ப்ராடக்ட். ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து வருது தெரியுமா? எங்கேருந்து வருது? புல்லுலேருந்து வருது. ஸோ இந்த பராமரிப்பு, இந்த மாடையும் ஆடையும் சரியாக பாருங்கள். நான் இன்னொன்று யோசித்து பார்த்தேன். இந்த ஆடு மாடு வச்சுருக்கவங்க இந்த லீவில் கூட நினைச்ச மாட்டாங்க. ஊருக்கெல்லாம் போக முடியாது. 2 நாள் போட்டு போயாச்சுன்னா 3ஆவது நாள் ஆடு என்ன செஞ்சிடும்? காலியாயிரும். அதனால் யாராவது ஒருத்தர் போட்டுட்டு போவாங்க, இல்லை போயிட்டு ஓடி வந்துடுவாங்க. அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாதுன்னா அது அதனுடைய வரத்து, அது மூலமாக வரக்கூடிய ஒருத்தர் ஏதாச்சும் அந்த இவர் வச்சுக்கல, அவர் வந்து அதை வச்சு நிலங்கள் வாங்கினார், வீடு கட்டினார், அவர் பெரிய சொத்துக்களெல்லாம் வாங்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து பக்கத்தில் ஏக்கர் கணக்காக மாதம் வாங்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னு கேட்டால் இந்த நான் இப்போ ஆடு மாடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது உங்கள் ஆத்துமா. உங்கள் ஆத்துமாவை தினந்தோறும் வாசிங்க. கர்த்தரின் அந்த மொழிபெயர்ப்பு போடுங்க. கர்த்தரின் யெகோவாயின் நல்லா வாசிங்க. எனக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. இது அவன் ரொம்ப அடிச்சு சொல்றான். எதை வச்சு சொல்ற? அவர் என்னை அங்க வந்து நடத்துகிறார். இங்க என்ன பண்ணுது? இளைப்பாற பண்ணுகிறார். அமைதியான நீர்நிலைகளின் அருகே என்னை வழிநடத்தி கொண்டு போகிறார். அவரின் ஆத்துமாவை புத்துயிர் அளிக்கிறார். நிப்பாட்டுங்க. உங்க ஆத்துமா வந்து ஒரு ஆடு மாதிரி, ஆட்டுக்குட்டி மாதிரி. இதை நீங்க தினந்தோறும் பராமரிக்க அது கொழுமையாய் மாறி அது உங்களுக்கு நிறைய வரத்தை கொண்டு வரும், ப்ராடக்ட் கொண்டு வரும். அமெரிக்க தேசத்தில் இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் தனிப்பட்ட பண்ணைகளை வச்சு 30 லிட்டர் 40 லிட்டர் 50 லிட்டர் கறக்கும் ஆடு மாடுகள். ஜெர்சி மாடு. அந்த மாடு காலையில் கறந்துருவாங்க, சாயங்காலம் கறப்பாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் கறக்கிறதுக்குள்ள அந்த மாட்டினுடைய மடு பால் சுரந்து படுத்து கிடக்கும். பால் என்ன செய்யும்? கீழே ஊற்றி கிடக்கும்.
ஒரு கட்டத்தில் அமெரிக்க தேசத்தில் அவங்க உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்கிறாங்க. பால் கட்டி வெண்ணெய் எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணியும். அப்படி இருந்தும் மிதமிஞ்சின பால் அங்கே உற்பத்தி ஆகிறனால அந்த பாலை கொண்டு கடலில் கொட்டுனாங்களாம். ஏன்னா அதை கப்பலில் வாங்கிட்டு வர்றதுக்கு மற்ற நாடுகள் இயல முடியலை. செழிப்பை காட்டுது. ஸோ இந்த ஆத்துமாவை நீங்கள் இந்த ஆடு மாடை போல் ஆத்துமாவை நீங்கள் தினந்தோறும் பராமரிக்கிறத கரெக்டாக இருந்தீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட், உங்களுடைய பிளெஸ்ஸிங் வந்து அது வந்து நீங்கள் இமேஜின் பண்ண முடியாது. அவ்வளவு பெருக்கத்துக்கு அது ஆசீர்வாதம் கொண்டு வரும். ஆனால் நம்ம வந்து அதை குறித்து கேர் பண்ண விட்டுறோம். இந்த ஆத்துமாவை தினந்தோறும் புல்லுள்ள இடத்தில், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு வைத்துக்கிற புல்லுள்ள இடம் இதுதான். கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா. இந்த வேதாகமம் தான் நல்ல வயல்வெளி, நல்ல புல்வெளி, நல்ல கொளுத்த, நல்ல வேட்டையாடுகிற, நல்ல ஆகாரம் கிடைக்கிற இடம் இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நேரம் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் நடத்தணும். நல்ல கவனிங்க, அந்த மேய்ப்பன் எப்படி அந்த ஆட்டை புல்லுள்ள இடத்துக்கு கூட்டுட்டு போகிறானோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆத்துமாவை பைபிளுக்கு நேரம் கூட்டு போகணும். ஏன்னா அது வராது. நம்முடைய விழுந்து போன மனப்பான்மை எப்பொழுதுமே பைபிள் படிக்க விரும்பாது. அது ஒரு தேவையில்லாததாக தெரியும், அது ஒரு டைம் வேஸ்ட்டாக தெரியும். ஆனால் அந்த மேய்ப்பனுக்கு தான் தெரியும், அந்த ஆடு அங்கே கூட்டுட்டு போனால் எனக்கு சாயங்காலம் நிறைய பால் கிடைக்கும், அது நல்ல கொழுத்து, நல்ல வெயிட்டாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நாளைக்கு விற்றா கூட எடைக்கு எடை பயங்கரமாக போகும் அப்படி சொல்லி அவனுடைய மதிப்பு அறிந்திருக்கிறான். ஆக எல்லாமே கட்டாயப்படுத்தி காலையில் அதை குளிப்பாட்டி உற்சாகப்படுத்தி கூட்டு போகிறான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி முதல்ல உங்கள் ஆத்துமா எங்கே கூட்டு போகணும் சொல்லுங்கள், வாயை திறந்து? வசனத்துக்கு நேராக கூட்டு போகணும். வசனத்தில் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் மேய விடணும். நல்லா கவனிங்க, இந்த ஆடு மாட்டில் மற்ற மிருகத்தை இந்த ஆட்டு மாட்டுக்கு இருக்க அடுத்த ஒரு தன்மை என்னன்னா, இது முதல்ல வேகமாக செஞ்சிடும். சொல்லுங்க, வேகமாக அப்படின்னு மேய்ச்சிடும். அப்புறம் போய் உட்காந்து நிச்சயம் ஆமாம் நிச்சயம் அசைப்படும். சாப்பிட்டதை உள்ளது எடுத்து வந்து சூப்பர். வெறும் பைபிளை மேலோட்டமாக படிக்கக்கூடாது. அதுக்கு தான் பைபிள் 1ஆம் அதிகாரம் சங்கீதப்படுது, இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன். இந்த தியானங்கிறது வந்து அசைப்படுறது, கேட்ட வசனத்தை மறுபடியும் சிந்தையிலே சுழல விடுவது, முணுமுணுத்து கொண்டிருப்பது, பினாத்தி கொண்டிருப்பது, வார்த்தையை அப்படியே மெமரைஸ் பண்ண. பிள்ளைங்க சொன்னாங்க பாருங்க, அந்த பிள்ளைய 91 சங்கீதம் முழு சொல்ல வச்சாங்க பாருங்க, சொல்ல வைப்பது. உங்க ஆத்துமாவை நீங்க இதுக்கு ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் யுவர் பிரெயின். வசனத்தில் அந்த வசனத்தை நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை எடுப்பதற்கு நீங்கள் மறுபடியும் அதை நீங்கள் டிவோஷன், மெடிடேஷன், வார்த்தை. நல்லா கவனிங்க, இந்த பாலை பார்க்குறோம், வெண்ணெயை பார்க்குறோம், நெய்யை பார்க்குறோம், பால்கோவை பார்க்குறோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? ஒழுங்க எங்கேருந்து வருது? புல்லுல இருந்து வருது. இந்த புல்லு தான் என்னவா மாறுது? பாலா, வெண்ணையா, நெய்யா மாறுது. இது பார்க்க பச்சையா இருக்கு, எது காட்டு புல்லு மாதிரி இருக்குது. ஆனால் ரிசல்ட் என்ன வருது? பார்க்க பச்சையாத்தான் இருக்கு, பாச்சை. ஆனால் இது உள்ள போயிட்டு வெளியே வந்தா ரிசல்ட்டே எப்படி இருக்குது? வேற மாதிரி இருக்குது. நீங்க இதை ரொம்ப குறைச்சி எடை போடாதீங்க. அந்த புல்லு தானே நினைக்காதீங்க. அது மேய்ஞ்சிட்டு வந்து அது அசை போட்டதெல்லாம் சரீரத்தை உள்ள எல்லா ரத்தத்துலாம் நாளத்தில் கலந்து பாலா மாறி வெண்ணையா மாறி. ஆண்டு சொல்லல, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார், உன் பாதைகள் நெய்யா. நெய் மேலே நடப்பீங்க. நெய் மேலே நடக்கிற அளவுக்கு தேவன் அந்த அளவுக்கு உங்களை மிதமிஞ்சி ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய முதல் ரகசியம். நல்ல கவனிங்க, உங்கள் ஆத்துமாவை சுகத்திலும் செழிப்பிலும் ஆரோக்கியத்திலும் வாழ வைக்கிற முதல் உபகரணம் புல், தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வாரம், இந்த ஒரு வாரம் இந்த ஹோம்ஒர்க் செஞ்சு பாருங்கள். அடுத்த வாரத்தில் இதுக்கு ரிசல்ட் இருக்கான்னு பாருங்கள். இப்போ தேவனுடைய வார்த்தையை விருப்பத்தோடு, இது புல்லு மாதிரி இருக்குது, ஆனால் இதனுடைய ரிசல்ட் என்னது? பால், வெண்ணெய், நெய், பால்கோவா, எக்கச்சக்க மில்க் ஸ்வீட் எல்லாம் இங்கே தான் வருது. டைரி மில்கெல்லாம் கேட்குறீங்களே, சாக்லேட் வாங்கி முழுங்குறீங்களே, அதெல்லாம் எங்கேருந்து வருது? இதனுடைய ப்ராடக்ட், பை ப்ராடக்ட். பார்க்க பச்சையாக இருக்கான பை ப்ராடக்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி யோசித்து உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் தான் உங்கள் ஆத்துமாவை புல்லுள்ள இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்.
வசனத்துக்கு கூட்டு போகணும். பைபிள் மெடிடேஷனுக்கு நீங்கள் வந்து உட்காந்து வைக்கணும். வேர்ட் ஆஃப் காடை கேட்கணும், யூடியூப்பில் கேட்கணும். நல்ல தரமுள்ள செய்தியை கேளுங்க. உங்களுக்கே தெரியாமல் நிறைய இன்பில்டாக நிறைய வேலை நடக்கும். அல்லேலூயா. முதலாவது வாசிங்க சங்கீதம் 19:7. ஆத்துமாவை அது என்ன பண்ணுது பாருங்க. வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. ஆத்துமாவை பாருங்க, இந்த வார்த்தை வந்து ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, ரெஃப்ரெஷ் பண்ணுது, ரிவைவ் பண்ணுது, ரிசரெக்ட் பண்ணுதுங்கிறாங்க. செத்து கிடக்கிற தோஞ்சு கிடக்கிற அந்த ஆடு சாப்பிட்டு தண்ணி குடித்த உடனே அப்படி புத்துணர்ச்சி ஆயிடுது. உங்கள் ஆத்துமா சோர்ந்து காயப்பட்டு வெறுமையாக இருக்கிற வறண்டு இருக்கிற உங்கள் ஆத்துமா இந்த புல்லையும் இந்த தண்ணீரையும் குடித்த உடனே, இந்த வார்த்தையும் வசனத்தையும் உள்ள எடுத்த உடனே உயிர்ப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஹோம்வொர்க் 1 என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வேதத்தை யார் மண்டையில் வந்து விளப்பம் தெரியல, வேதத்தை படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க். செகண்ட் ஹோம்வொர்க் வாசிங்க லூக்கா 1:46. போன வாரம் படித்தேன். என் ஆத்துமாவை வாழ வைப்பது, சுகப்படுத்துவது, இளைப்பாற பண்ணுவது, செழிக்க வைப்பது என்ன தெரியுமா? அப்பொழுது மரியாளின் ஆத்துமா கர்த்தரை, நல்லா கவனிங்க, ஆண்டவரை வர்ஷிப் பண்ணி ஆராதிக்கிறது உங்க ஆத்துமாவுக்கு பெனிஃபிட், ஆண்டவருக்கு பெனிஃபிட் கிடையாது. அது உங்க சோலை வந்து அது ஹீல் பண்ணுது. பாருங்க, பாட்டு பாடணும் பாருங்க, ஏதோ சும்மையா பாடணும். ஒவ்வொரு பாட்டு வார்த்தையும் நம்ம கூட ஆவியான ஊழியம் செய்கிறார். அந்த வார்த்தை வந்து நம்முடைய இருதயத்தை காயத்தை குணமாக்குது. சர்ப்ரைஸ் ஆர்டர் உங்களுக்கு செய்வார்னு சொன்னேன், கிரியேட்டிவ் மிராக்கிள் செய்வார்னு சொன்னேன். அந்த பாட்டிலேருந்து அந்த வார்த்தை இது கொடுத்தேன். அது உங்கள் ஆத்துமாவுக்கு ஆவியானவர் ஊழியம் செய்யும்படி பாடலை வச்சிருக்கிறாரு. சங்கீதங்களினாலும் ஞான பட்டுகளினாலும் இருதயத்தில் பாடி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டுருங்க. அந்த பாட்டு வந்து பயங்கரமாக மினிஸ்ட்ரி பண்ணுது உங்கள் ஆத்துமாவுக்கு. உங்களுக்கு தெரியல, அதனால தான் வீட்டில் நீங்கள் பாட்டு பாடணும். உங்கள் பாட்டை யார் ரசிக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு ரசிக்கிறார். கையெழுத்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுவார். நீ கழுத மாதிரி பண்ண நினச்சிவார், அற்புதமாக பாடுறேன் பாரு, அற்புதமாக பாடு. அதனால் எனக்கு பாட்டு வராது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு பாட்டு எல்லாம் இல்லை. வச்சு ஒரு பாட்டை போட்டு கூட பாடுங்க, பாட்டை கேளுங்க. அந்த பாடல் வந்து நல்ல நீங்கள் வர்ஷிப்பில் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டேஷன் இருக்குது, ஹீலிங் இருக்குது, மினிஸ்ட்ரி நடக்குது. அதில் ஆவிக்குரிய பாடல்களை பாடி ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்து ஹீலிங் த சோல். நல்லா நீங்கள் மெடிடேஷனில் ஒரு முக்கியமான சொல்லுவாங்க, மியூசிக் போடுறாங்க. மியூசிக் போட்டு அப்படியே அதில் இருக்கும் பொழுது, நேற்று இந்த ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்த்தேன். ஒரு பையன் வந்து கிட்டார் வாசிச்சுட்டு உட்காந்துக்கிறான் தோட்டத்தில். இந்த ஆடு மாடு எல்லாம் வந்து உட்காந்து அவன் பக்கத்தில் வந்து அவனை நக்கிக்கிட்டு அவன் பக்கத்தில் படுத்துக்கிட்டு போடுறது. அப்புறம் குரங்கு வருது, அப்புறம் மங்கூஸ் வருது, அடுத்த கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா யானைகள் வருது. யானையெல்லாம் வந்து நின்று அது இவன் பாடுறதுக்கு இப்போ ஆடிக்கிட்டு அவனை சுற்றி வருது. ஒன்று கூட அவன் மேலே அட்டாக் பண்ணல. அடுத்தது சிங்கம் வருது, புலி வருது, அதையும் பார்க்குறேன். அதுவும் ஒரு மாதிரி மேகமாக வருது. இந்த மியூசிக் கேட்ட உடனே அப்படியே வந்துட்டு திரும்ப அது கடந்து உருண்டு பிறண்டுட்டு இருக்குது. ஒரு மியூசிக் எந்த அளவுக்கு ஒரு சோலில் ஹீல் பண்ணுங்கிறதுக்கு மிருகத்தை காட்டுறாங்க. உங்கள் ஆத்மாவுக்கு எவ்வளோ அது தேவையானது. ஆகையால் ஒரு நல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்பொழுதும் நல்ல ஆவிக்குரிய பாடல்களை கேட்குற விதத்தில், நீங்கள் பாடுகிற விதத்தில், உங்கள் வாயை திறந்து பாடுற உங்கள் வார்த்தை உங்கள் காது கேட்கணும். புதிய பாடல்களை எழுதுங்க. எனக்கெல்லாம் புதிய பாட்டு ஆண்டு தந்துகிட்டே இருக்கிறார். ஸோ அந்த கிஃப்டெல்லாம் நீங்கள் வந்து ஆப்ரேட். ரெண்டாவது வர்ஷிப் அண்ட் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்து உங்கள் ஆத்மாவை ஹீல் பண்ணுறது. ரெண்டாவது ஹோம்ஒர்க் அதுதான். முதலாவது ஹோம்ஒர்க் என்னது? தியானிக்கணும். ரெண்டாவது பாடல் ஆராதனை. உங்களுக்கு உங்களுடைய ப்ரேயர் டைமில், குவாலிட்டி டைமில் நீங்கள் இது செலவு பண்ணணும். எல்லோரையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, டைமை ஒதுக்கி வச்சுட்டு, அதில் போய் ஒரு தனியாக உட்காந்து பைபிளை திறந்து படித்து பாட்டு பாடி உங்கள் மனதார பாட்டு பாடுங்க. பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் ஆவியானுடைய ஊழியம் உங்களுக்கு நடக்கும். மூணாவது தான் கர்த்தரனை போன வாரம் தூக்கி வரப்பட்டார். ஆத்துமாவை இளைப்பாற பண்ணுறது, ஹீல் பண்ணுறது. அந்நிய பாஷையில் இவ்வளோ பெரிய அற்புதம் இருக்குது. வாசிங்க ஏசாயா 28:11. 28:11 என்ன போட்டுக்குது? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். அடுத்த வார்த்தை, இளைத்தவனை இளைப்பார தன்னை பண்ணத்தக்க இளைப்பாறுதல், ஆறுதல் என்று அவர்களோட. ஓஹோ ஹோ 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 ஹோ.
டங்ஸ், அந்நிய பாஷையில் நீங்கள் பேச பேச பேச, நல்ல கவனிங்க, உங்கள் சோல் ஹீல் ஆகுது. உங்களுக்கு இளைப்படைந்தவனை இளைப்பாற பண்ணுற இளைப்பாறுதல் டங்ஸ். அந்நிய பாஷை பேசும் பொழுது பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம், ஆனால் அது பைத்தியக்காரத்தனம் கிடையாது. அது ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கு ஆவியான ஒரு ஊழியம் செய்கிற ஒரு நேரம். அது உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற காயங்களையும் கேள்விகளையும் சந்தேகத்தையும் பயத்தையும் தவறுகளையும் குணமாக்குற ஒரு ஆவியானவர் ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு நேரம், மினிஸ்ட்ரி பண்ணுற ஒரு நேரம். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நீங்கள் உங்களுடைய பாடியை, உங்கள் சோலை நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஒரு நேரம் தான் டங்ஸ். நல்லா சொல்கிறீங்களுங்க. சபையில் அந்நிய பாஷை பேசுகிற நேரத்தை வேஸ்ட்டு நினைக்காதீங்க. நீங்கள் முன்னாடி அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பெற்றுக்கிறீங்க. இப்போ அது குறைஞ்சி அது ஒன்றுமில்லாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை மறுபடியும் பைபிள் போட்டிருக்குது, நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. முதல்ல இந்த அந்நிய பாஷை பேசுகிறது எப்படி இருக்குன்னா, அந்த முந்தின வசனம் போடுங்க. பரியாச உதிர் மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி ஒரு மாதிரி டேமரிங் டங், கொன்னவாய், திக்கு வாய் மாதிரி தான் அந்நிய பாஷை இருக்கும். ஆனால் அந்த பரியாச உதிர் என்னவா மாறுது? பரியாச உதிர் அந்நிய பாஷையினால் மாறுது. நீங்கள் தேவ தூதருடைய பாஷையை பேசுறீங்க, தேவனோடு உரையாடுறீங்க. அது தேவனோட ரகசியத்தை பேசுகிற நேரம். அந்த நேரத்தில் ஆவிக்குரிய பயங்கர இம்பார்ட்டேஷன் நடக்குது, மினிஸ்ட்ரி நடக்குது. ஆகையால டங்ஸ் பேசுகிறத நீங்கள் தரக்குறைவாக நினைக்காதீங்க. நீங்கள் பேசும்பொழுது பக்கத்தில் உள்ளவங்க உங்களை ஒரு மாதிரி நினைப்பான்னு யோசிக்காதீங்க. நான் சொல்கிறேங்களுங்க, அந்நிய பாஷை பேசும்பொழுது பக்கத்தில் உள்ளவன் புரியாட்டினா அவன் பைத்தியக்காரன். நீ யார்? பைத்தியக்காரன் கிடையாது. நீங்கள் பேசும்போது ஒரு மாதிரி பார்ப்பேன். நீங்கள் நினைக்கணும் அவன் உங்களை பைத்தியக்காரன் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நினைச்சணும் அவன் பைத்தியக்காரன். ரபல துணமா நக டபல பரபா, பைத்தியக்காரன் புரியாமல் இருக்கான். ரீ கமா ல துணமா, பைத்தியக்காரன் அவனுக்கு புரியவில்லை. ரீ வா ரா கா டு நா மோ ரீ பா, பைத்தியம் ஒன்றும் புரியல. ரீ கமா அங்கே போயிருங்க. அவன் உங்களை பார்த்து என்ன பைத்தியம் பேசுறது? அதில் இருக்கிற பிசாசு. இதனால நீங்கள் இது ஒரு டிசெப்ஷன். அந்நிய பாஷையை பேச விடாமல் அதெல்லாம் ஒரு நாகரிகமாக இல்லை, அதெல்லாம் டீசெண்டாக இல்லை அப்படின்னு நினைக்க வச்சு உங்களை அதனால் கிடைக்கிற பை ப்ராடக்ட், அதனால் கிடைக்கிற அந்த ஹீலிங் இளைப்பாறுதலை அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, தள்ளி போடுறதுக்கு பிசாசு உங்களை என்ன பண்ணுறான்? போனோமா, சோத்திரம் பண்ணோமா, நல்ல பாட்டு பண்ணோமா, மியூசிக் போட்டோமா வந்துடும். அந்நிய பாஷையில் ஒருவேளை இப்படி சபையில் பேச முடியும். வீட்டில் பேசுங்க மணிக்கணக்காக. ஸ்பிரிச்சுவல் ரல் ஓப்பன் ஆகும், ப்ராஃபட்டிக்கல் இதாகும், ஹீலிங் ஃப்ளோ ஆகும். நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தையாக மாறும். ஆமென். என்ன சொல்ல போகிறேன்? அடுத்த வசனம், அது ஆறுதல், அது இளைப்பாறுதல் சொன்னாலும் கடைசி வார்த்தை என்ன போட்டுருக்குது? இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார். இங்கே சில கேஸ் அப்படி உட்கார்ந்துருக்குது. இப்போ சொல்கிறேன், இங்கே 2-3 கேஸ் எப்படி உட்காந்துருக்குது. நீங்கள் சொன்னாலும் நாங்கள் எழுப்பி விடணுமா? எனக்கு ஞான வரலாம் இருக்குது. அந்நிய பாஷை பேசினாலும் கேட்க மாட்டோம் சொல்லிக்கிட்டு அடம்பிடிக்கிற கேஸ் இருக்குது. ஆனால் நீ கேட்காட்டினா ஆண்டவருக்கு எந்த இழப்பும் கிடையாது, உனக்கு தான் இழப்பு. அந்நிய பாஷை பற்றி ஒரு 2-3 பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. அவங்க பேசும் பொழுது ஒரு குரூப் மக்கள் வந்தாங்களாம். அவங்க என் ஜென்ம பாஷையில் இவங்க நம்ம என்ன பேசுகிறாங்க? தேவனுடைய மகத்துவத்தை இன்னொருத்தங்க பேசியிருக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க இவங்க நம்ம அதாவது குருவிக்காரங்க பாஷை இருக்குது தெரியுமா? அவங்க வீட்டில் பேசுவாங்க. என்ன பாஷை? ஒருத்தர் பேசி காமிச்சிட்டார், டக்குன்னு கடற்கரை பேசிட்டார் அவர். அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது, கேட்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அந்த பாஷை அவங்க வீட்டுக்குள்ளே தான் பேசுவாங்க. வெளியே ரோட்டில் வரும்போது நம்மகிட்ட பேசும்போது தமிழ் பேசுவாங்க. சில வீட்டில் ஹிந்தி பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க. ஆனால் பப்ளிக்கில் வரும்போது இப்போ நீங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர் ஒருத்தர் ஞானதாஸ் ஒரிசாவுக்கு ஊழியத்துக்கு போனார். ஒரிசாவுக்கு ஊழியத்துக்கு போனால் இவங்க ஒரு காட்டுக்குள்ளே ஏறி ஒரு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போன இடத்துல அங்கே காட்டுவாசிகள் மாதிரி இவங்களை சுற்றி கொம்பை வச்சுக்கிட்டு அடிக்கிறது நிற்கிறாங்க. அப்போ இவங்க தமிழில் பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரியா ஒன்றும் புரியல. அவன் ஒரியாவில் பேசுகிறான், இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ இவங்க கொஞ்சம் நேரம் ஆக அவங்க ஆக்ரோஷம் மாறாங்க, இவங்களை அடிக்கிறதுக்காக ரெடியாகிறாங்க. இப்போ இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில. என்ன பண்ணார்? முட்டியை போட்டு கையை வைத்து அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டார். பேசிக்கிட்டே இருந்தார். 1/2 மணி நேரம் கண்ணை திறக்கலை. கண்ணை திறந்தா இவனுக்கு எதாவது அதனால் ஆனால் 1/2 மணி நேரம் பேசி முடித்த உடனே பார்த்தா அவனுங்க இது ஒரு அந்நிய பாஷை பேச ஆரம்பித்த உடனே கத்தி கப்படம்லாம் கீழே போட்டுட்டு அதே கூர்ந்து கவனிச்சுட்டு
அப்புறம் முட்டி போட்டு அவர் கூட சேர்ந்து இவனுங்களும் ஒரு ஜெபம் பண்ணி அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. இவனுங்கெல்லாம் முட்டியில் நிற்கிறானுங்க. இப்படி என்னன்னு கேட்டால் அப்படி சொல்கிறானுங்க, அவர் வந்து அந்நிய பாஷையில், அந்த ஒரியா பாஷையில் சுவிசேஷம் சொல்லி அவங்கள முட்டி போட வச்சு பாவரிக்க ஜெபத்தையே செய்ய வச்சுட்டாராம். அல்லேலூயா. உண்மையானதுங்க. இவருக்கு ஒரியா சுத்தமாக தெரியாது. ஆனால் அவங்க சொன்னாங்க, இவ்வளவு தெளிவாக எங்கள் தாய்மொழி நீங்கள் பேசுகிறீங்க, எங்கள் ஜாதி மொழியை பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பெந்தேகோஸ்தே நாள் அதான் நடந்தது. ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஜென்ம பாஷையை, வீட்டுக்குள்ளே பேசுகிற பாஷையை இவங்க பேசுகிறாங்களே கேட்டு மனம் திரும்பி அன்னைக்கு முதல் நாளே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நல்லா கவனிக்க. அந்நிய பாஷையை அது வந்து மல்டி டைமென்ஷனில் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஆகல டேக் டைம், கேளுங்க. இது வரைக்கும் அந்நிய பாஷையில் துதிக்காதவங்க ஆண்டவட்ட கேளுங்க. அது வந்து ஃப்ரீ கிஃப்ட். என்ன கிஃப்ட்டு? ஃப்ரீ கிஃப்ட், இலவசமான. மூணு ஹோம்ஒர்க். 1 2 ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். 3வது டங்ஸ். இந்த 3ஐயும் இந்த வாரத்தில் டெய்லி எப்படி கால் எழும்புனா தானாக போய் வாஷ் பேஷனில் போய் மூஞ்சி கழுவுறீங்களோ, டீ என்னையே பாருங்களேன். நான் காலை 4:30 மணிக்கு எழும்பி அப்படியே தூக்கத்திலே நேராக பாத்ரூம் போய்ட்டு நேராக மூஞ்சி கழுவிட்டு ஒட்டமை தண்ணியை குடிப்பேன். அப்புறம் சூப்பரான ஒரு டீ. எங்கள் 4:30 மணிக்கு அந்த தெருவில் அப்படி போனீங்கன்னா என் கண்ணாடியில் லைட்டு போட்டிருக்கோம். என்ன இருக்கும்? டீ போட்டு ஜம்முன்னு ஒரு டீயை குடிச்சிட்டு உட்காந்து இங்கே வந்து உட்காந்து 1/2 மணி நேரம் நல்லா ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் மேலே போவேன், 1/2 மணி நேரம் பைபிள் வாசிப்பேன். அப்புறம் அப்படியே பார்ப்பேன் வீட்டுக்குள்ளே எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆப்பிள் எடுத்து முழுங்கிறது. அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு மேலே வாக்கிங் போகிறது. வாக்கிங் போய் முடிச்சோன்னே கீழே வந்து பார்ப்பேன், வேறு என்ன இருக்குது, டேட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் பாருங்கள். அந்த ஒரு பாடி ஹெல்த்துக்கு நான் வந்து எதெல்லாம் எனக்கு ஆரோக்கியமோ அதெல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய, நான் இதில் சுயநலவாதியாக இருங்க, இதில் உஷாராக இருங்க. என் ஆத்துமாவை டெய்லி நான் அங்கே இளைப்பாறதுக்கு புல்லுள்ள இடத்துக்கு கூட்டு போவேன், தண்ணீருக்கு கூட்டு போவேன். அங்கே நான் பராமரிக்கிற என் சரீரத்தை நான் எப்படி பராமரிக்கிறதுக்கு எதெல்லாம் நானே தேடி ஃப்ரிட்ஜை, நல்லா நீங்கள் என் பசங்களாம் தூங்குறாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே கேக் வச்சுருப்பானுங்க. அடுத்தது பாருங்கள், பர்கர் இருக்கும், அவிக்கிறது, தின்றது. அப்புறம் கேட்பாங்க, எனக்கு தெரியாது. அதாவது அந்த காலத்தில் நாங்கள்லாம் வெறும் சாப்பிட்றதா சாப்பிடுவோம், நான் அப்படிலாம் நம்ம சொல்கிறதே இல்லையே. இப்போ வந்து அத்தோவா குடு, அப்புறம் வேறு என்ன, பப்ஸா குடு, பர்கரா குடு, எல்லாத்தையும் அடைச்சி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி வார்த்தையை ஆராதனையை, இது எனக்கு பிடிக்காது, நான் பழகினதே இல்லை, எது சாப்பிட்ற சொல்கிறியா, அதை பிரியாணி கொடுத்தா சாப்பிட்ற, அது கொடுத்த பிறகு திரும்ப இன்னொரு அதையும் கொடுங்குற, அப்புறம் ஸ்வீட் அதையும் கொடுங்குற, அப்புறம் ஐஸ்கிரீம் கொடுத்தா அது ஃபினிஷிங் டச், அதுக்கு பேர் என்னது, அதையும் கொடுங்க. அதே போல் சரீரத்திற்கு நம்ம இவ்வளவு காரியத்தை நம்ம பராமரிக்கிறதுக்கு, நம்ம வளர்த்துக்கொள்வதற்கு, பலப்படுத்துவதற்கு எல்லாம் தேடி எடுக்கிறது போல் ஆவிக்கு, ஆத்துமாவுக்கு நீங்கள் என்ன அக்கறை எடுத்துக்கிட்டீங்க? டெய்லி பராமரிக்காட்டினா உங்கள் ஆத்துமா நோய் கொன்றும், பலவீனப்பட்டுரும், உயிர் மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். அவங்க டெய்லி நல்ல போஷாக்கு ஆத்துமாவை கொடுங்க. உன் ஆத்துமா வாழ்வது போல, இப்போ சொல்லுங்க வார்த்தையை, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். டெய்லி வருத்தப்பட்டு பாரசெய்கிறார் என்னிடத்தில், நான் உங்களுக்கு டெய்லி ஜீசஸ்ட உங்கள் ஆத்துமாவை கொண்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜீசஸ்க்கு, இயேசுவிடத்தில் கொண்டு போய் அவரோட உறவில் பேசி, ஆண்டவரே இது காயப்பட்டிருக்கிறேன், என் ஹார்ட்டில் இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இப்படி நான் ஃபீல் பண்ணுறேன், இப்படி எனக்கு இருக்குது, எல்லாத்தையும் இயேசு தான் உங்கள் இருதயத்தை, ஆத்துமாவை இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்துகிற தேவன். கம் டு ஜீசஸ் டெய்லி. வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு தோணுனா நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு தோணுனா நான் பைபிள் படிப்பேன், தோணுனா தின்ற. வாரத்துக்கு ஒரு தின்றீங்க, பக்கத்தில் பாருங்கள், இது வரைக்கும் எத்தனை மூட்டை காலி பண்ணியிருக்கேன், உனக்கு கொடுக்காத எத்தனை மூட்டை பிரயோஜனப்பட்டிருக்கோம், அதெல்லாம் காலி. அதை போல் ஆத்துமாவுக்கு நீங்கள் போஷாக்க டெய்லி கேர் பண்ணுங்க. தினமும் என்னை கவனி. வாசிங்க ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாபரட்சம் ஆத்துமாவை திருப்தியாக்கி. இந்த வார்த்தையில் நல்ல கவனிங்க. ஆத்துமா திருப்தி ஆகும் பொழுது எலும்பு என்ன ஆகுது? சோலுக்கும் பாடிக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குன்னு நான் சொல்கிறேன்.
உன் ஆத்மா வாழ்றது போல உன் சரீரம் வாழுங்கிறதுக்கு இந்த வார்த்தை இருக்குது பாருங்க. கர்த்தர் டெய்லி உன்னை நடத்துவார். எங்கே நடத்துவார்? புல்லுள்ள இடத்துல நடத்துவார், தண்ணிக்கு நடத்துவார், வசனத்துக்கு நடத்துவார், அபிஷேகத்தை நடத்துவார், வர்ஷிப்புக்கு நடத்துவார். நீ தான் அவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து டெய்லி பைபிளை திறந்து படிக்கணும், டெய்லி பாட்டு பாடி ஆராதிக்கணும், டெய்லி அந்நிய பாஷை பேசணும். கர்த்தர் நித்தம் இந்த 3 இடத்துக்கு நடத்துவார். நீங்கள் நல்ல ஆத்துமாவா கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அவரை நடத்துறது போல நான் நடத்தப்படுவேன். நான் வரமாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னா நீ தான் பட்டினியாக கிடக்கணும். இந்த 3 இடத்துலையும் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தினார்னா மகா வறட்சியான எப்படி இருப்பேன்? ஆத்துமா எப்படி இருக்கும்? கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. திருப்தியாக இருக்கும். ஆத்துமா திருப்தியாக இருந்தால் எலும்பு எப்படி இருக்கும்? அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். கையை தட்டு, கையை தட்டு. ஹல்லேலூயா. உன் லைஃபே பூத்து குலுங்குற வாழ்க்கையா இருக்கும். சோல் இஸ் மேட்டர். ஆத்துமா இங்கே ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க. நான் 2-3 காரியம் வேகமாக போனோம். டெய்லி ஆண்டருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுங்க. ஒரு மேய்ப்பனுடைய நடத்துதலுக்கு ஆடு மாடு எல்லாம் விட்டு கொடுக்கறது போல விட்டு கொடுங்க. அவர் உண்மையிலே ஒரு நல்ல மேய்ப்பன் நல்ல இடத்த தான் கூட்டு போவார். ஒரு நாள் நம்மளை கெடுக்கிற காயப்படுற இடத்த கூட்டு போக மாட்டார். இயேசு சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளின் சத்தத்துக்கு வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவர் உங்களுக்காக நிறைய அவர் நல்ல திட்டத்தை வச்சுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறார், வளமான வாழ்க்கையை வச்சுக்கிறார். அப்படி நடத்துறதுக்கு வராமல் இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம சோல், நம்முடைய ஆத்மா ட்ரையாக இருக்குது, வாழ்க்கை வறட்சியாக இருக்குது. ஆத்மா நல்லா இருந்தால் வாழ்க்கை இந்த பாருங்கள், ஆத்மா திருப்தியாக இருந்தால் எலும்பு, ஹெல்த்து, பாடி, அப்புறம் லைஃபு, தோட்டம், ஃப்ரூட்ஃபுல் எல்லாமே சொல்கிறார் பாருங்கள். உன் லைஃப்பில் எதுவுமே இருக்காது, வாழ்க்கை நிறைவாக இருக்குன்னு சொல்கிறார். சூப்பர். ஓகே, இந்த 3 அடிப்படை. 3 ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறேன். அடுத்தது, உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். எனக்கு இது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு உங்கள் அடையாளம் என்ன, நீங்கள் யார், தேவனுக்கு உங்களுக்கு உறவு என்னங்கிறத அறிவு நல்லா இருந்தால் உங்கள் ஆத்துமாவை எந்த சாத்தானும் காயப்படுத்த முடியாது. வாசிங்க 139 சங்கீதம். நோ யுவர் ஐடென்டிட்டி. 139 13 14 15 16 என்ன போட்டிருக்கு பாருங்க. நீர் என் உள்ளந்திரங்களை கைக்கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்க. நல்லா கவனிங்க, உங்க ஒவ்வொருத்தரை பத்தி பேசுறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இதான் பாட்டம் லைன். என் ஆத்துமாவுக்கு அது நன்றா தெரியும். நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் என்னைய கர்ப்பத்திலிருந்து என்னை காப்பாற்றிருக்கிறாரு. இப்போ பார்த்து உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தாயின் கருவில் உருவானதில் இருந்து உங்களை காப்பாற்றி சுகப்பிரசவத்தை கொண்டு வந்து உங்களை வளர்த்து எத்தனையோ வியாதி எத்தனையோ விபத்துக்கு பாதுகாத்து இன்னைக்கு இத்தனை வயசு வந்திருக்கீங்க பாருங்க. இவ்வளோ வயது வரை உங்களை காப்பாற்றி கொண்டு வந்தவர் கர்த்தர். ஆமென். அடுத்தது, நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். இந்த வார்த்தை யோசிச்சு தாவீது எழுதியிருக்கிறாரு. அவன் தன்னையே கண்ணாடியில் போய் பார்த்துட்டு மூக்கு, கண்ணு, கருவிழி, அதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது பாப்பா. அதுக்கு பேர் என்னது பாப்பா. அப்புறம் கண் இமைக்க மேலே என்ன இருக்குது? கொஞ்சம் என்ன இருக்குது? அதில் வேற மக்கள் பெயிண்ட் அடிக்கிறாங்க. முடி இருக்குது. அப்புறம் இது என்னது? புருவம். அப்புறம் சிலருக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர், சிலருக்கு கேர்லி ஹேர். அப்புறம் ஆண்டவர் அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி உங்களை அப்படியே டிசைன் பண்ணிவிட்டு அவரே பிரமிச்சு போயிருக்கார். வா, ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்கள், இந்த டிராயிங் எல்லாம் வரைவாங்க, மியூசிக் படைப்பாளிகள் அவங்க அந்த படைப்பு காரியத்தை செஞ்ச பிறகு, கிரியேட்டிவ் செஞ்ச பிறகு அந்த படத்தை வரைஞ்சி அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்த உடனே அவங்க அதை போட்டுட்டு ப்ரெஷ்ஷை போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. நான் எதிர்பார்த்த அதே போல் உங்களை ஆண்டவர் டிசைன் பண்ணும்போது சொல்கிறாரு, உங்கள் மூக்கு கொஞ்சம் பாருங்கள், பக்கத்தில் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். அது ஆண்டவர் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற ஆள் மாதிரி கிடையாது. அதெல்லாம் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டு கடைசியில் ஃபுல் ஸ்டாப் தான் தொப்பிடலாம். ரைட், அந்த இதுக்கு போக வேண்டாம், அங்கே வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, அவர் ஆச்சரியப்படுறாராம். இந்த வசனத்தை பற்றி பாருங்க. நான் பிரமிக்கத்தக்க உம்மை, அதாவது இங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறான்னா, அடுத்த வசனம் படிங்களேன். அடுத்த வசனம், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின்
எருசலேமின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் இந்த வார்த்தையை பாருங்க, விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. கையை வைத்து சொல்லுங்க, நான் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு. சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு. யூ ஆர் a masterpiece. உங்களை பார்த்து சொல்றாரு, நீ உனக்கு நிகர் வேற யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. உனக்கு நிகர் நீ தான். உன்னைய போல வேற யாருமே செய்யாது. பாருங்க, ஒருத்தருடைய கைரேகை அடுத்தருடைய கைரேகையில் வரல, ஒருத்தருடைய கருவிழி அடுத்தருடைய கருவிழி வரல. உன்னைய போல இன்னொருத்தர் கிடையாதுங்க. அப்படி ஆண்டவர் பார்த்து பார்த்து வடிச்சு வடிச்சு அப்படி உன்னை கிரியேட் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் உன்னை உருவாக்குறதுக்காக அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறார். ஆனால் உனக்கு உன்னைய பிடிக்கல. நான் குள்ளமாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன், எனக்கு மூக்கு அப்படி இருக்குது, நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லாரு, உன்னை போல் வேற யாரும் இருக்காங்களா பாரு. கிடையவே கிடையாது. நீ ஒரு ஆள் இல்லாட்டினா அந்த ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் போயிடும். அதில் உன்னை ஆண்டவர் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறான்னா அது தேவனுடைய தலை சிறந்த படைப்பு. அவர் உன்னை ரசிக்கிறாரு. ஆனால் நீ உன்னை ரசிக்கிறதுல நீ உன்னை வெறுக்கிற, உனக்கு பிடிக்கல, உன் முகத்தை பிடிக்கல, உன்னுடைய பாடி இது பிடிக்கல, உன்னுடைய எதுவுமே பிடிக்கல. இப்போ நான் நிறைய பெண்கள்கிட்ட உள்ள ஒரு குறைய பார்த்துக்கிறேன். இந்த ஸ்டேட்டுக்கு இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நினச்சுவாங்க, எனக்கு கேர்லிங் ஹேரே இல்லைம்மா. இந்த கேர்லிங் ஹேரை உள்ள அந்த பொம்நாட்டிங்கெலாம் கூட்டு வந்து கேளுங்களேன், அது சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஹேரே 2 பேரையும் அடுப்பில் வச்சு எரிக்கணும். ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்துருக்குறோ நான் பாருங்க, இந்த வழுக்கு நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன், இது எனக்கு எந்தது கிடையாது. ஸோ அக்செப்ட் யுவர் செல்ஃப். உன்னை நீ முதல்ல ரசிக்க பழகுங்க. முதல்ல உங்களை கர்த்தர் பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்கிறாரு. நான் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு, விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டவன். ஆண்டவர் என்னை படைச்சிட்டு என்னை கொண்டாடுறாராம், டான்ஸ் ஆடுறாராம். யூத குடும்பத்தில் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய குளிப்பாட்டி போட்டுட்டு தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து அப்படியே ட்ரையும் டான்ஸ் ஆடுவாங்களாம். அப்படியே வட்டம் போட்டு ஆடுவாங்களாம். அந்த குழந்தைய பார்த்து பார்த்து அழகாக ருசிப்பாங்க. உண்மையிலே அது தேவன் திருத்துவம். உங்களை படைச்ச உடனே 3 பேரும் டான்ஸ் ஆடினாங்க உங்களை பார்த்து. எங்கே இருக்குது பைபிளில்? அப்படி தான் கேட்பீங்க. வாசிங்க, செப்பனியா 3:16. செப்பனியா 3:16 எடுங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து 17 தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் ஆங்கில பைபிள்ல ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல he dance over me. ஓ மேல ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆட வரான். நம்ம தேவனை பாட்டு பாடுறோம், ஆனா தேவன் நம்மளை பார்த்து உங்க பேரை வச்சு பாட்டு பாடுறாருங்க. உங்க பேரை வச்சு ஆண்டவர் பாட்டு எழுதுறாரு. நான் ஆண்டவருடைய பேரை வச்சு நிறைய பாட்டு எழுதுகிறேன். அதே போல ஆண்டவர் நம்மளை டேடி காட் செலிப்ரேட் மீ, அடோர் மீ, வாவ் ஆன் மீ. அடுத்தது டான்சிங் ஓவர் மீ. அவர் என்னைய, அதாவது மணவாளன் மணவாட்டியின் மேல் களி கூறுவது போல கர்த்தர் தம் பிள்ளைகள் மேல் களி கூறுவாராம். அதாவது நம்மளை கீழே போட்டுட்டு இல்லை நம்மளை பார்த்துட்டு அவர் நம்மளை சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுறார். பைபிள் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்குது. சொல்லுங்க, ஆண்டவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார். நான் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு, நான் தேவனுக்கு பிரியமானவன். இது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இந்த செய்தியுடைய இது என்னன்னா, மெயின் பாயிண்ட் என்னன்னா, தேவன் என்னை என்னெல்லாம் சொல்றாரோ அது என் ஆத்துமாவுக்கு நல்லா. இப்போ நான் சொல்ல நீங்க என்ன சொன்னா அது என் ஆத்துமாவுக்கு நல்லா தெரியும் சொல்லணும். ஓகேயா? நீங்க விசேஷமானவர்கள். சத்தமா பதில் சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், நீங்கள் தேவனுடைய சொத்து, நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் மதிப்புக்குரியவர்கள், நீங்கள் அழகானவர்கள், நீங்கள் அருமையானவர்கள், நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். இது உங்க ஆத்துமாவுக்கு தெரிஞ்சதுன்னா இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கே இருக்காது.
தாழ்வு மனப்பான்மையே இருக்காது. உங்களை தரக்குறைவா பார்க்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்குள்ள தங்களையே தரக்குறைவா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் உங்களை என்ன பார்க்கிறாரு, என்ன சொல்றாருங்கிற சத்தியத்தை நாம் அறியாம இருக்கிறோம். சாத்தான் நம்மளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான், இருட்டடிப்பு செய்கிறான். இக்னரன்ஸ் கில்ஸ், அறியாமை நம்மை செல்லரித்து கொண்டிருக்கிறது. பைபிள் தெல்ல தெளிவாக எழுதி வச்சுக்குது, அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, இப்போ சொல்கிற வார்த்தையில் கவனிங்க. தேவன் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் தவறு செய்வது இல்லை. அல்லேலூயா. தேவன் கெடுத்துட்டாரு, என் வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டார், நீங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது, அவர் செய்ய மாட்டார். அடுத்தது, நீங்கள் எடுத்த தவறான தீர்மானங்களையும் அவர் சரிப்படுத்துவார், சீர்படுத்துவார், சிறப்பாக்குவார். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. அல்லேலூயா. நீங்கள் சில தவறான தீர்மானம் எடுத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொதப்பி இருக்கலாம், கெடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் அதை மறுசீரமைப்பதற்கு வல்லமை உள்ளவர். அதாவது நீ உன்னைய கெடுத்துக்கிட்ட, நீ உன்னைய என்ன பண்ணிட்ட, சொதப்பிட்ட அப்படிங்கிறனால உன்னைய தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தர் தெரிந்து கொள்கிற தேவன் அல்ல. அவருடைய கையில் இருக்கும் பொழுதே அந்த குயவன் கையில் அந்த பாத்திரம் கெட்டு போச்சு. அந்த பாத்திரத்தை வேறே நல்ல பாத்திரமாய் உருவாக்குறார். இப்போ சொல்லுங்க, நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் தோற்று போனீங்களோ அதை எல்லாவற்றையும் சேர்த்து பிடிச்சி ஆண்டவர் சிறந்த நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். அல்லேலூயா. இதுக்கு என்ன காரணம்? அவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இவ்வளவு வெறித்தனமாக நேசிக்கும் பொழுது நீங்கள் ஏன் உங்களை வெறுக்கிறீங்க? இங்கே இருக்கிற ஒருத்தரை பார்த்து நான் நேராக சொல்கிறேன், நீ உன்னை வெறுக்காத. உனக்கு நடந்த சில அசம்பாவிதங்கள், நிகழ்வுகள், உங்கள் குடும்ப பின்னணி இதெல்லாம் வச்சுட்டு நான் ஒரு வேஸ்ட்டு, நான் நல்லா இல்லை, நான் சரியில்லை, நான் அழகா இல்லை, நான் யோக்கியம் இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே தரக்குறைவாக. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, உன்னையே நீ வெறுக்காதே. ஒன்று. ரெண்டாவது, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசாதீங்க. அவங்கள போல் நான் இல்லையே, இவங்கள போல் நான் நல்லா இல்லையே, இவங்கள போல் படிக்கலையே, இவங்கள போல் நான், அவங்கள அந்த நிலையில் கர்த்தர் வளர்த்தெடுத்திருக்கிறார், உங்களை வித்தியாசமாக வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொன்று, நல்லா இருக்கிற நீங்கள் மற்றவங்களை தரக்குறைவாக நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நினைச்சார்னா எளியவனை குப்பையிலிருந்து தூக்கிடுவார். இன்னைக்கு நீ நல்லா இருக்கணும்னா மற்றவங்களை நினைச்சக்கூடாது, அவர்களுக்காகவும் ரத்த சிந்திருக்கிறார், அவர்களையும் பார்த்து பார்த்து சிருஷ்டித்திருக்கிறார். அவர்களும் தேவனுடைய தலை சிறந்த படைப்பு. ஜாதியை வச்சு, படிப்பை வச்சு, வேலையை வச்சு, அந்தஸ்தை வச்சு, அழகை வச்சு தரம் பிரிக்காதீங்க. கர்த்தர் அவர்களை இன்னைக்கு நினைச்சார்னா தூக்கிடுவார். உங்களை அப்படியே பின்ன ஒரு பட்டன் அமைக்க கீழே இறக்கிடுவார். அல்லேலூயா. ஆகையால் மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க, ஒப்பிட்டு பேசாதீங்க. அவங்கள போல் பாடுறதில்ல, அவங்கள போல் நான் படிக்கலையே, அவங்கள போல் எனக்கு திறமையிலே, அவங்கள போல் எனக்கு இது இல்லையே, பேக்ரவுண்ட் இல்லையே, நான் மட்டும் இப்படி இருந்தா. கர்த்தர் இதிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி கொண்டு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்களா? கேள்வி. டூ யூ லவ் யுவர் செல்ஃப்? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, உன்னை நேசிப்பது போல. முதல்ல அந்த பாதி நீ பாடுங்க. உன்னை நீங்கள் நேசிக்கிறீங்களா? உங்களையே நீங்கள் நேசிக்கிறது இல்லை, நீங்கள் எப்படி மற்றவங்களை நேசிப்பீங்க? உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்களா? உங்களை நேசிக்கிறீங்களா? உங்களை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு உங்களுடைய இதில் நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களா? தேவனே உங்களை ரசிக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டீங்களா? இங்கே நிறைய பேருக்கு முட்டுது, இங்கே நிறைய பேருக்கு அங்கே பிரச்சனை இருக்குது. நீங்க யாரா இருக்கிறீங்களோ அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. கையை தட்டி கையை தட்டி. அல்லேலூயா. செலிப்ரேட் who you are. நீ யாரா இருக்கிறியோ, ஆண்டவரே இது வரைக்கும் என்னை எங்கேயோ இருந்த என்னைய கொண்டு வந்து இந்த அளவு கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த லெவலுக்கு தூக்குவார். கையை தட்டு கையை தட்டு. அல்லேலூயா. இப்போ எதையோ எங்கேயோ இருந்து இறங்குனது மாதிரி மற்றவங்களோடு ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மைக்கு தரக்குறைவாக பேசாதீங்க. இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கீங்களா ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி. அடுத்தது தூக்குவார், அடுத்த லெவலுக்கு தூக்குவார். தாவீது சொல்கிறான், நான் எம்மாத்திரம் ஆடுக்கு பின்னால் இருந்தேன், என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்களே, அடுத்த தூக்குனாரு. அப்புறம் சொல்கிறான், நான் எம்மாத்திரம் வல்லரசாக்குறாரு, முதல் ராஜாவாக்குறாரு. அப்போ தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி மனப்பான்மை, கிராட்டிடியூட், பி எ கிராட்டிடியூட் பர்சன். இல்லாதவைகளுக்காக
பொச்சரிப்பு பண்ணுறதை விட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, கார் இருக்கிறவன் பைக் ஓட்டுறவனை பார்த்து அவனை விட என்னையும் நல்லா வச்சுங்க ஆட வச்சுருவேன். பைக் ஓட்டுறவன் சைக்கிள் ஓட்டுறவனை பார்த்து என்னையும் நல்லா வச்சுங்க ஆட வச்சுருங்க. சைக்கிள் ஓட்டுறவன் நடந்து போகிறவனை பார்த்து அவனை விட அவன் நடந்து போகிறான், நான் சைக்கிளில் நடக்காமல் கால் வலிக்காமல் போக வச்சிங்களா ஆண்டவர் இந்த நினச்சிடுவேன். நடந்து போகிறவன் கால் இல்லாதவனை பார்த்துட்டு என்ன செய்யணும், ஆண்டருக்கு 2 கால் நடக்க வச்சுக்கிறத. நீங்கள் இப்படி ரிவர்ஸில் பார்த்துடக்கூடாது. பைக்கில் போகிறோம் யாரை பார்க்குறான், நமக்கு ஒரு பொழப்பு இருக்கு பாரு. அப்புறம் சைக்கிளில் போகிறேன்னு சொல்கிறான், எத்தனை வருஷம் ஆகி ஒரு பைக்கு வாங்க, அவன் சரு சரு சருன்னு போகிறான், நானும் இருக்கிறேனே அப்படின்னு பொச்சரிப்பு. அடுத்து நடந்து போகிறேன்னு சொல்கிறான் சைக்கிளை. ஸோ இந்த ரிவர்ஸுக்கு போயிடுறோம். இல்லை, உங்களை விட கீழே இருக்கிற பார்த்து எவ்வளோ மேலே வச்சுக்கிறீங்களே, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்கள் கொண்டாடலைன்னா உங்களை கர்த்தர் யாராக வச்சிருக்கிறாரோ அதற்கு நீங்கள் நன்றி உள்ளவங்களா இல்லாட்டினா என்னவா மாறிடுவீங்கன்னா அனாதை மனப்பான்மைக்கு போயிடுவீங்க. ஆர்ஃபன் மைண்ட் வந்துடும், இன்செக்யூர் ஃபீலிங் வந்துடும். அனாதை மனப்பான்மைக்கு நீங்கள் பலியாகி விடுவீர்கள். ஆனால் உண்மை அது கிடையாது. சத்தியம் என்ன தெரியுமா, நீங்கள் யார் தெரியுமா? மத்தேயு 3:17 போட்டிருக்குது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான். இதுதான் உங்களை குறித்து தேவன் எழுதி வச்சுக்கிற பத்திரம். உங்களை பார்த்து கத்த சொல்கிறாரு, இந்த சபையிலே வந்து நின்றுக்கிட்டு, நல்ல கவனிங்களேன், இந்த சபையிலே வந்து நின்றுட்டு இந்த இடத்துல இயேசு நின்று என்னைய பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, இவன் மேலனா உங்களெல்லாம் எப்படி இருக்கும், கொடுத்து வச்ச ஆளியா அப்படின்னு உங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இந்த சபையிலே வந்து நின்று உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு. யார் தெரியுமா? ஃப்ராங்க், இங்கே வா வா. இப்போ இவர் ஃப்ராங்க்கு, இப்போ நான் இயேசு கிறிஸ்து. இப்போ உங்களை சொல்கிறேன், இவர் யார் தெரியுமா? இவர் மேலனா இப்படி உங்கள் ஒவ்வொருத்தரையும் முன்னால் நிப்பாட்டி இயேசு சொல்கிறாரு, மற்றவங்களை அறிமுகப்படுத்துகிறாரு. அன்றைக்கு யோர்தான் கரையில் சுற்றி நின்ன மக்கள், யோவான் சொன்ன எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, பிதா இவன் மேலே நான் எப்படி இருக்கிறேன். தேங்க்யூ. நல்லா கவனிங்க, உங்களை பார்த்து தேவன் இந்த வார்த்தையை தான் சொல்கிறாரு, இதுதான் நிஜம், இதுக்கு அப்பாற்பட்டது எல்லாம் பொய். ஆகையால முதல்ல நீங்கள் சொல்லணும். இப்போ நான் சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நான் ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தா சொல்லணும். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவங்க, உங்கள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் என்ன சொல்லணும்? என் ஆத்மாவுக்கு கையை தட்டு. ஒரே ஒன்று பல்ப் எரிஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நீங்கள் தேவனுக்கு பிரியமான நான் சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், அது என் ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, அது தெரில, நல்லா நான் கேவலமானவன், அது நல்லா தெரியும். நான் சரியில்லை, அது நல்லா எனக்கு தெரியும். நான் எதை செஞ்சாலும் சொதப்பிடுவேன், அது நல்லா தெரியும். அப்படி தான் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். இன்றைக்கி அந்த எதை ரிஜிஸ்டர் பண்ணி தப்பாக பதிவு பண்ணிங்களோ அதை இன்றைக்கு ஆண்டவர் டெலீட் பண்ணி இன்றைக்கி உன்னை பதிவு பண்ண விரும்புகிறாரு. நீ அவருக்கு பிரியமானவன், உண்மையில் தேவன் அவருக்கு நீ இவன் என் நேசகுமார், இவர் மேல் நான் எப்படி இருக்கிறேன் பிரியமாக. உங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரில, உங்கள் வேல்யூ ஆண்டவருக்கு தெரியும். ஒரு பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை காமிக்க போகிறேன். ஆண்டவர் வியாபாரி, நீங்கள் ஒரு புதையல்ங்கிறத காமிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களை எவ்வளோ மதிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு வசனத்தை காமிக்க போகிறேன். அந்த வசனம் படித்த உடனே உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே பல்பு எரியணும். எரிஞ்சால் நல்லது. வாசிங்க மத்தேயு 13:44. நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்குண்ட எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இதுல வியாபாரி யாரு? இதுல பொக்கிஷம் யாரு? வியாபாரி யாரு? பொக்கிஷம் யாரு? வியாபாரி இயேசு கிறிஸ்து. பொக்கிஷம் தான். அவர் வானத்திலிருந்து பூமியை பார்க்கிறாரு, நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்து. நல்ல கவனிங்க, நீங்க முத்து, அவர் வியாபாரி.
அவர் வந்து பார்த்துட்டு ஆஹா இருக்கிற எல்லாத்தையும் விட இது காஸ்ட்லி, இது வந்து பயங்கர ட்ரெஷர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதை ஒரு மனுஷன் கண்டு அதை போய் பாதுகாக்கிற மறைச்சு வச்சுட்டு அதை பற்றிய சந்தோஷத்தினால் உங்களை பார்த்த மகிழ்ச்சியில் அவர் போய் தனக்கு உண்டான பரலோகத்தினுடைய எல்லா மகிமையும் வித்துக்கிட்டு உலகத்தில் இருக்கிற புதையல இருக்கிற உங்களை வாங்குறது. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. You are costly. நீங்க ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்றேன். உதாரணம் 2 சொல்கிறேன் கேளுங்க. படப்பையில் காட்டுக்குள்ளே எங்கள் அண்ணன் வீடு வாங்கியிருந்தார். அதை பார்க்க போனேன். படப்பையிலேருந்து உள்ள காட்டுக்குள்ளே அங்கே போனால் எங்கள் அண்ணன் வீட்டு பக்கத்தில் 2 கிரவுண்டு தள்ளி வேலி போட்டு சிஆர்பிஎஃப் போலீஸு AK-47 அந்த காட்டுக்குள்ளே ராத்திரி போல உட்காந்துக்கிறான். நான் கேட்டேன், இது எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான்னு கேட்டால், சேட்டிலைட்டை வச்சு மண்ணுக்குள்ளே அந்த இடத்துல நிஜமான தங்கம் பாலமாக இருக்குன்னு சொல்லி சேட்டலைட் கண்டுபிடிச்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உடனே ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதனுடைய நிலத்துக்கு விலைக்கு அதிகமாக கொடுத்ததை வாங்கிட்டு வேலி பிடிச்சிட்டான். சேட்டிலைட் பார்க்குது பூமிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு. உங்களை பரலோகத்திலிருந்து சேட்டலைட்டை பார்க்குறாரு. உங்களை பார்த்த உடனே மறைக்கிறாரு. ஏன்னா இது உள்ள என்ன இருக்குது, இது உள்ள என்ன இருக்குது, புதையல் இருக்குது. மண்ணுக்குள்ள மண் பானைக்குள்ள ஒரு புதையல் இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டா அந்த நிலத்தை 1/2 கிரவுண்டாக இருந்தாலும் 1/4 கிரவுண்டாக இருந்தாலும் அது 10 லட்சமாக இருந்தாலும் 20 லட்சத்துக்கு வாங்குவோம். ஏன்னா வெறும் மண்ணு கிடையாது, அதுக்குள்ள என்ன இருக்குது, கோடிகள் இருக்குது. நான் 20 லட்சம் செலவழிக்கிறேன், 20 கோடி நமக்கு வருது. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுங்க. நம்ம சபை விசுவாசி வாத்து வியாபாரம் வாத்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தேன்கனி கோட்டை, கரூர் பக்கத்தில் தேன்கனி கோட்டை போயிட்டு அவங்க விவசாய இடத்த வாங்கினாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வியாபாரம் பண்ணி பக்கத்து இடத்தையும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஐயா அந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜோமெண்ட்டு போங்க ஐயா, நம்ம சர்ச்சுக்கு ஒரு ஓரத்தை இடம் கொடுத்துட்றேன், நீங்கள் சர்ச்சு கட்டுங்கன்னாரு. நாங்களும் போனோம். முதல்ல போய் பேசும்பொழுது சர்ச்சுக்கு இடம் கொடுத்துட்றேன், வாங்கி போட்டுருக்கேன், ஏதாவது விளையணும், வேர்க்கடையாவது விளையணும், வருமானம் வரணும், ஏதாவது பண்ணுங்கண்ணா. போனால் அதுக்கிடையில் வட இந்தியாவிலேருந்து ஒருத்தன் சேட்டிலைட்டில் பார்த்து இந்த நிலத்தில் மார்பிள் இருக்குது, கிரானைட் இருக்குது. அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், இந்த வாத்து வியாபாரி நம்ம விசுவாசிட்ட வந்து இந்த ஓரத்தில் கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் மரப்பு கட்டி நான் கொஞ்சம் அந்த ஜல்லி கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இது இந்த காசு சொல்லி சும்மா நைக்க அவன் ஒரு 10,000 20,000 தூக்கி கொடுத்துட்டான். மட்டும் இடத்த நீங்கள் வச்சுருங்க, ஆனால் கொஞ்சம் அந்த ஜல்லியை மட்டும் அள்ளி போன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், இவங்களை சொல்லிக்கிட்டு ஒரு பச்சை திரையை போட்டு மறைச்சிட்டு லாரி ஜேசிபி கொண்டு வந்து ட்ரில் போட்டு பெரிய பெரிய பாலமாக ஏற்றுறான். இவங்களுக்கு 3 மாதமாகி தெரில. அதுக்கப்புறம் ஒருத்தன் சொல்லியிருக்கான், ஏ கிறுக்கா உன் இடத்துல என்ன இருக்குது, கிரானைட் இருக்குது, அவன் ஏற்கனவே பாதி எள்ளிட்டான் பாரு அப்படின்னா. அப்புறம் தான் இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் இதை கொடுத்து அப்புறம் நாங்கள் போனால் காமிக்கிறாங்க, வெட்டி வச்சிருக்கோம். இது இவ்வளோ இந்த மாதிரி இந்த சைஸுக்கு ஒரு பிறகு இந்த இது மட்டும் 1 கோடி பாஸ்டர், இது மட்டும் 1 கோடி. வாத்து வைக்கிறாங்க, ஏதாவது வேர்க்கடலை வைக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது அவங்களுக்கு தெரில, மார்வாடி கண்டுபிடிக்கிறான். இப்போ சொல்கிறேங்க, உங்களை பற்றி பேசியிருக்கிறேன். உங்களுக்கு உங்கள் மதிப்பு தெரில, பரலோகத்துக்கு உங்கள் மதிப்பு தெரியுது. ஹல்லேலூயா. அதுக்காக இயேசு கிறிஸ்து தன் உயிரையே கொடுக்குறாரு. தன்னுடைய பரலோகத்தினுடைய எல்லா பொக்கிஷத்தையும் வித்துக்கிட்டு உங்களை வாங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வியாபாரி, நீங்கள் அவர் கண்டுபிடிச்ச புதையல், நீங்களும் நானும் அவர் கண்டுபிடிச்ச முத்து, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கண்ணை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் காஸ்ட்லி, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். இப்படி சொல்ற பாருங்க, மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற பொக்கிஷத்தை பார்க்கல, ஆனா பரலோகம் உங்களுக்குள்ள பொக்கிஷத்தை பார்த்துருக்கிறது. மற்றவங்களுக்கு உங்க மதிப்பு தெரியாம இருக்கலாம், ஆனா தேவனுக்கு உங்க மதிப்பு தெரியுது. சரி, உங்க மதிப்பு என்ன, உங்க மதிப்பு என்ன சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்துவ உங்களுக்காக மரிக்கும்படி ரத்தத்தை சிந்தும்படி கொடுக்கிற அளவுக்கு நீங்க ஒரு ஆள் யாரு, வெளியேறப்பட்ட. அதாவது பிதா வந்து உங்களை வாங்கிறதுக்காக தன்னுடைய மகனை சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிக்கிறதுக்கு விட்டு கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறாரு. யூ ஆர் காஸ்ட்லி மோர் தென் ஜீசஸ். இப்போ இயேசு வேணுமா காட்வின் வேணுமான்னு கேட்டால் இயேசுவை மரிக்க கொடுத்துட்டு காட்வினை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு. எனக்கு தேவன் கொடுத்த விலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஜீசஸ் பே ஹிஸ் பிளட் அண்ட் லைஃப் டு பர்ச்சேஸ் மீ. என்னை விலைக்கு வாங்கிறதுக்கு இயேசு கொடுத்த கிரயம் தன்னுடைய உயிர், ரத்தம்.
நீங்கள் அந்த அளவுக்கு விலையேற பெற்றவர்கள். அதனால தான் பைபிள் போட்டிருக்குது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் நீங்கள் அவ்வளோ விலையேற பெற்றவர்கள். நான் கேட்குறேன், நீங்கள் அதை நம்புறீங்களா? உங்களால் அதை நம்ப முடியுதா? உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரில, உங்கள் மதிப்பு உங்கள் குடும்பத்துக்கு தெரில, ஆனால் பரலோகத்துக்கு தெரியும் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். இப்போ சொல்லணும், இன்றைக்கி இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் விலையேற பெற்றவர்கள் நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லணும், அது என் ஆத்மாவுக்கு தெரியும். ஆத்மாவுக்கு தெரியாதனால தான் நம்மளே நாம் நினச்சிக்கிறோம், ரேட்டை குறைச்சிடறோம், ரொம்ப கம்மி தர ரேட்டுக்கு வந்துடுறோம். ஓசியா புத்தகம் படிச்சிருக்கீங்களா? பைபிளில் ஒரு புத்தகம் இருக்குது, ஓசியா. ஒரு வேசியை போய் கட்ட சொல்லுவார், மேரேஜ் பண்ண சொல்லுவார். அவளை கூப்பிட்டு வந்து மேரேஜ் பண்ணி, நீ என் கூட இரு, உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணி அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கும். 3 பிள்ளைகள் பிறந்த பிறகு இவன் பானை செய்கிற வேலை செஞ்சுட்ருப்பான். இவளுக்கு வந்து பஜாருக்கு மாலுக்கு விஆர் மாலுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு நல்ல ஒரு பேங்கிள், நல்ல ஒரு வளையலை பார்த்துட்டு காஸ்ட்லியாக இருக்கும், அதை வாங்கணும்னு ஆசைப்படுவான். வீட்டுக்காரன் பார்த்தா பானை செஞ்சு இவன் சாப்பாடு போடுறதுக்கே கஷ்டப்படுறான். உடனே இவளுக்குள்ள மைண்டில் வருது, தான் திருமணத்துக்கு முன்னாடி செஞ்ச ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் ப்ராஸ்டிடியூட். உடனே குடும்பத்தை விட்டுட்டு அங்கே போய் விபச்சாரத்தில் போய்ட்டு காசு சம்பாதிச்சு வளையலாம் வாங்கிடுவாங்க. ஆனால் உலகம் என்ன பண்ணும், அவளை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணி கடைசியில் அவளை வந்து மனித அடிமை சந்தையில் கொண்டு போட்டுருவாங்க. 200 வெள்ளிக்கு நிர்வாணம் பண்ணி பட்டுருவாங்க. அப்போ இந்த ஓசியா அவளுக்காக சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த வியாபாரிகிட்ட பேசுவான். எவ்வளவு? 200 கேட்குறியா? 500 தர்றேன் அப்படின்னு சொல்லி 500 ரூபா கொடுத்துட்டு அவளை தூக்கிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு வருவான். நீ எனக்கு விலையேற பெற்றவா. இப்போ நான் சொல்கிறேன், உங்களை என்னையும் பிசாசு பஞ்சராக்கி மனித சந்தையில் விலைக்கு போட்டுட்டான். அங்கே அவன் காசு தான் கேட்டான், காசு இல்லை, என் உயிரை தரேன், அதை விட இவன் விலையேற பெற்றவன் சொல்லி நம்மளை தூக்கிட்டு கொண்டாடுகிற தேவன். கரங்களை தட்டி பாவத்தில் சாக்கடையில் கிடக்கிற நம்மளை மறுபடியும் பாவத்தில் விழுந்த நம்மளை எடுத்து கொண்டாடுகிற தேவன். பாவத்தில் விழுந்துட்டியா, விபச்சாரத்தில் விழுந்துட்டியா, கேவலமாக வாழ்ந்துட்டியா, ஆனாலும் உனக்கு விலையை கொடுத்து உன்னை காப்பாற்றி உன்னை கொண்டாடுகிற ஒரு தேவன் இருக்கிறா. அதுதான் ஓசியா புத்தகம். ஓசியா இயேசுவுக்கு அடையாளமானவர், அந்த விபச்சாரி நமக்கு அடையாளமானவர். அன்று நம்மளை கைவிடுற தேவன் அல்ல, அவள்கிட்ட வாழ்ந்துட்டு போய் துரோகம் பண்ண பிறகும் மன்னித்து தூக்கி கொண்டு வருகிற தேவன். தேவனுக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் மதிப்புக்குரியவர்கள். ஆனால் உங்களுக்கு உங்களை பற்றி தெரிய வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு பிரியமான பிள்ளை, நான் அவருடைய கண்ணின் மணியாக இருக்கிறேன். இப்போ சொல்கிறீங்களுங்க, தேவன் உங்களை விலையேற பெற்ற பார்க்கும் பொழுது மற்றவங்களை உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அது ஒரு பொருட்டே கிடையாது. ஹல்லேலூயா. டோன்ட் வரி வாட் அதர்ஸ் சே. மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் மனம் உள்ளே எடுக்காதீங்க. தேவனே என்னைய விசேஷமானவன் பிரியமானவன் சொன்ன பிறகு எவர் என்னை பற்றி என்ன சொன்னா கவலை இல்லை, அதை எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். தேவன் சொன்னது தான் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியம், பொய்கள். இப்போ நான் கடைசி ஒரு கேள்வி கேட்குறேன். தேவன் உங்களை கொண்டாடுறாரு, நீங்கள் உங்களை கொண்டாடுறீங்களா, சகிச்சிட்டு இருக்கீங்களா? வாழ்ந்துட்டோம், பிறந்துட்டோம், இந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம், அதனால் ஏதோ வாழ்ந்துருவோம் சொல்லி உங்கள் வாழ்க்கையை அப்படியே நாளை வந்துக்கிறது. ஆண்டவர் உங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆர் யூ செலிப்ரேட் ஆர் யூ டாலரேட்? இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் தேவன் என்னை கொண்டாடும் பொழுது நானும் அந்த கெட்டகுமாரை வீட்டுக்கு வந்தவொடனே அப்பா விருந்து வைக்கிறாரு, அப்பா நடனம் வைக்கிறாரு, அப்பா அங்கே அப்போ அவன் பார்க்குறான், ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு டான்ஸில் சேர்ந்துக்கிறான். இன்றைக்கி கத்த சொல்கிறாரு, கம் அண்ட் ஜாயின் த டான்ஸ், வந்து என் நடனத்தில் இணைந்து கொள், வந்து சந்தோஷத்தை. மூத்த மகன் வெளியே நிற்கிறான், நீயும் உள்ளவா, நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா, நம்ம மகிழ வேண்டாமான்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அவருடைய கொண்டாட்டத்துக்கு அழைக்கிறார், அவருடைய குடும்பத்துக்கு அழைக்கிறார். ட்ரினிட்டி இன்வைட் யூ டான்ஸ். திருத்துவ நடனம் உங்களை உள்ளே நடனமாடும்படி அழைக்கிறது. வாங்க, உங்களை நீங்களே தரக்குறைய நினைக்க வேண்டாம். தேவன் உங்கள் வைத்திருக்கிற மதிப்பு பெரியது. எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா. இந்த பாட்டு பாட போகிறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை நான் தினம் யோசிப்பவன்.
ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற மதிப்பு பெருசுங்க. உங்கள் குடும்பம் உங்களை தரக்குறைவாக பேசிக்கலாம். உங்கள் அப்பா சொல்லலாம், உங்கள் அம்மா சொல்லலாம், உங்கள் வாத்தியார் சொல்லலாம், உங்களுக்கு குடும்பத்தில் யாரோ உங்களை ரொம்ப தரக்குறைவா. ஆனால் அது உண்மை கிடையாது. வேதம் சொல்லுகிறது உண்மை. நீ பிரியமானவன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நீ விலையேற பெற்றவன், நீ விசேஷமானவன், நீ அன்புக்குரியவன், நீ மதிப்புக்குரியவன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ அனாதை அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பிள்ளையாகத்தான் பார்க்கிறார். உங்களை நீங்கள் யாராக பார்க்கிறீர்கள்? கைகளை வைத்து, ஆண்டவரே, தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, அதை நான் தினம் யோசிக்கிறேன், நீ என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா என்னோடு இருப்பதினா, என்னோடு வருவதினா, மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. தேவன் என்னோடு வருவார், அதுபோலும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோலும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா என்னோடு இருப்பதினா, எதினா என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்த்து, ஆவல் கொண்ட கண்மாலாயம் கூட. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலாயம் கூட சொல்லுது. சந்தோஷம் நான் தான், சந்தோஷம் நான் காணுவேன். தேவன், நான் எதினால் ராஜா, தேவன், நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா என்னோடு வருவதினா, எதினா என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புக்கு கலந்திட்டாலும் பாச உள்ள ஒரு மரம் கூட. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாச உள்ள ஒரு மரம் கூட வருதே. மாறாத நீரை தேனாக மாற், என் நேசம் என்னோடு சேர். மாறாத நீரை தேனாக மாற், என் நேசம் என்னோடு சேர். கரங்கள் தட்டி, தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா என்னோடு வருவதினா, எதினா என்னோடு இருப்பதினா. நல்ல கரங்களை தட்டி, சாமா மாமா ரீமா காக்கா ரீமோ ரோபோ சேகே ஜே. எஸ், ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் விசேஷமானவர்கள். இங்க இருக்கிற சிலர் இன்னைக்கு கேட்ட செய்திக்கு உங்களுக்கு எதிர்மறையா நடந்து கொண்டிருக்கலாம். நான் எல்லாராலும் ஒதுக்கப்படுறேன், எனக்கு நடக்கிறதெல்லாம் விபரீதங்கள் நடக்குன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு சத்தியம் உங்கள் கண்களை திறந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ப முடியாத அளவுக்கு இது உண்மையாக இருந்தாலும் இதுதான் நிஜம்.
ஹல்லேலூயா. தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற மதிப்பு, தன்னுடைய உயிரை விட உங்களை மதிப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய விலையேற பெற்ற சொத்து. நீங்க உங்களுக்காக ஒரு பரலோகத்தை விற்றுவிட்டார். பூமியில வந்து உங்களை விலை பேசி வாங்கி இருக்கிறார். அவர்கள் கேட்ட விலையை விட, பிசாசு கேட்ட விலையை விட, உங்கள் மனசாட்சி கேட்ட விலையை விட தன் ரத்தத்தை சிந்தி கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வரும், அது போதும் என் வாழ்விலே. மாறாவின் நீரை தேனாக நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக என் நேசர் என்னோடு. அடுத்த வார்த்தை தீர்க்கதரிசனமான வார்த்தை. என் ஏக்கமெல்லாம் என் தேவத்தில் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவத்தில் சந்தோஷம் நான் காணுவேன். நிறைய பேருக்குள்ள ஏக்கங்கள், என்றைக்கு இது நடக்கும், எப்ப என் வாழ்க்கை இந்த பிரச்சனை தீரும், என்றைக்கு எனக்கு மகிழ்ச்சி வரும். கர்த்தர் சொல்கிறார், உன் ஏக்கத்தை எல்லாம் தீர்த்து சந்தோஷத்தை காணும்படி செய்கிற தேவன் இருக்கிறார். மறுசீரமைக்கிறவர் இருக்கிறார். தேவனுக்கு நீ விலையேற பெற்றவர். உன்னை தேவன் மேன்மையாக பார்க்கிறார். மற்றவர்கள் பார்க்கிற விலை அல்ல, உனக்கு தேவன் கொடுத்த விலை மதிப்பு தன்னுடைய உயிர், தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். எதினார் நீ என்னோடு வருவதினா, அது எதினா என்னோடு இருப்பதினா. ஆத்துமாவை காயத்தை ஆற்றுகிற தேவனுடைய 3 வழிமுறைகள். தினந்தோறும் ஆத்துமாவை பராமரிப்பதற்கு தீர்மானம் எடுங்க. ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டை வயல்வெளிக்கு அழைத்து கொண்டு போவது போல வசனத்துக்கு உங்கள் ஆத்துமாவை தினந்தோறும் வழிநடத்துங்கள். தேவ பிரசனத்துக்கு வழிநடத்துங்கள். ஆராதனையிலும் துதியிலும் தேவனோடு செலவிடுங்கள். அந்நிய பாஷை இளைப்பாற பண்ணுகிற அந்நிய பாஷையில பேசுங்கள். இது 3ம் இயேசுவிடத்தில் வந்து இளைப்பாறுதலை பெறுவதற்கான வழிகள். உங்கள் ஆத்துமாவுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும், தேவன் என்னை நேசிக்கிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். என் கருவை கண்கள் கண்டது. நான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவன். என்னை ரசிக்கிற ஒரு தேவன், என்னை கொண்டாடுகிற ஒரு தேவன், என் மேல் பரவசப்படுகிற தேவன், என்னை ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு கடவுள் தகப்பன் இருக்கிறார். நான் அவருடைய செல்ல பிள்ளை. அவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். இது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி 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 நன்றி. பரலோகங்களில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் மனமகிழ்ச்சியின் ஆலயத்தில் கொண்டு துதிக்கவும் ஜெபிக்கவும் எங்களோடு தேவன் பேசிய நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், விசேஷமான விலையேற பெற்றவர்கள். அந்த கர்த்தாவே உறுதியிலே வாழக்கூடிய கிருபையை தாங்க. தொடர்ந்து சபை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் மூலம் பிதாவே. செய்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே உள்ளமே, என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் வருகிறவர் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.